வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்னா என்ன? அது வந்து ரெஸ்ட் ஆப்பரேட்டரும் வந்து இதே மாரி தான் இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட்டுக்கும், ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஸோ எத எப்ப யூஸ் பண்ணணும் அப்டின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு தியரியா வந்து என்ன அப்டின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ 2மே என்னன்றத பார்த்துடலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் வச்சு ஒண்ணுத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்னா என்ன? ரெஸ்ட் ஆப்பரேட்டர்னா என்ன? அப்டின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, என்னோட பிளாக் ஸ்க்ரீன்க்கு வந்து போய்க்கிறேன். போயிட்டு ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் அண்ட் ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டரும், ரெஸ்ட் பாராமீட்டர்ஸும் என்ன அப்டின்னா, 2மே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபீச்சர். அது எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்டின்னா, நம்ம எப்பவும் போல ES6ல தான் வந்து வந்துச்சு. ஸோ ES6ன்றதே ஒண்ணும் இல்ல. ECMAScript 2015 இதுதான் வந்து ES6ன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 2த்துக்குமே ஒரே சின்டாக்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணும். எப்டி அப்டின்னா, டாட் 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 இதுதான் வந்து அதோட சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ வந்து எங்க யூஸ் பண்றோம்ன்றது தான் வந்து இருக்கு. பட் 2மே வந்து டிஃபரண்டான இடத்துல வந்து வேற வேற பர்ப்பஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாரி அத எங்க யூஸ் பண்றோம்ன்றதுல தான் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்னா என்ன? ஸோ ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர். ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டரும் பேசிக்கா சின்டாக்ஸ் எழுதிடலாம். ஸோ டாட் டாட் டாட். ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்ன்றது எதுக்கு அப்டின்னா, பேசிக்கா வந்து ஸ்ப்ரெட் அவுட் அப்டின்றது தான். ஸோ இந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்டின்னா, அதுல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தனித்தனியா எடுக்கணும் அப்டின்னா, நான் வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் போட்டு எடுத்துக்கலாம். இத வந்து இன்னுமே எங்க ஒரு பிராக்டிகலா சொல்லணும் அப்டின்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துலருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டையோ, இல்ல அரேவையோ காப்பி பண்ணணும்னாலும் சரி, இல்ல இதோட சேர்த்து கன்கேட் பண்ணணும்னாலும் சரி, இல்ல இன்னொரு இடத்துக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸா பாஸ் பண்ணணும்னாலும் சரி, அந்த மாரி நேரத்துல வந்து எனக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான். இதான் வந்து கீ ஃபீச்சர்ஸ். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்டின்னா, நான் இங்க வந்து எழுதிறேன். ஸோ கீ ஃபீச்சர்ஸ். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்டின்னா, எக்ஸ்பாண்ட்ஸ், அரே, ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, அதை எடுத்து இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதை வந்து அரே ஆப்ரேஷன்ஸ், ஃபங்க்ஷன் கால், இல்ல ஆப்ஜெக்ட் க்ளோன் பண்றது அந்த மாதிரி இடத்துக்கும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி வந்து எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். ஸோ இப்போ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை எப்படி வந்து எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போமோ, அதே மாதிரி வந்து ரெஸ்ட் பாராமீட்டரி எப்படின்றத வந்து எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அப்பதான் இதோட கிளியர் டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்றது புரியும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் விஎஸ் கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோட ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து இங்கேயே வந்து எழுதிக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளா வந்து பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அரே வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இதை வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ்ன்னு போடாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா மோர் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த அரேஸ்குள்ள வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6 வந்து இருக்க போகுது. இப்போ நான் வந்து இந்த கம்பைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் மூலமா எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்ட் கம்பைண்டுன்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் கம்பைண்டுன்னு வச்சேன் அப்படின்னா இந்த இதை போட்டுக்கிறேன். ஸோ டாட் 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 நம்பர்ஸ்லேருந்து இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறேன். அதே மாதிரி டாட் 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 மோர் நம்பர்ஸையும் வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இப்போ கன்சோல் டாட் லாக் வந்து போடுறேன். கம்பைண்டுன்னு போடுறேன். ஸோ இப்போ என்ன வருது அப்படின்றத நம்ம வந்து யூஐல போய் பார்த்தலாம். நான் டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு கம்பைன் ஆகி 1, 2, 3, 4, 5, 6 வந்து கம்பைன் ஆகி வருது. எப்படி அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து நான் ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் மூலியமா எடுக்கிறேன். ஸோ இந்த டாட் 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 என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அரேல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கும். ஸோ அதே மாதிரி மோர் நம்பர்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கும். ஸோ எடுத்து இதை வந்து கம்பைன் பண்ணி நான் வந்து ஒரே அரேவா போட்டு வந்து ஷோ பண்றேன். ஸோ இப்போ இதுலயே வந்து நம்ம வந்து அரேவை காப்பி பண்றதுன்றது இருக்கும்ல. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு நிறைய இடத்துல ஒரு பேசிக்கா யூஸ் பண்ற இடம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்ட் காப்பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி போடுறேன். ஸோ இதுலயே வந்து ஷாலோ காப்பின்னு இருக்கு, டீப் காப்பின்னு இருக்கு. ஸோ ஷாலோ காப்பினா என்ன, டீப் காப்பினா என்ன அப்படின்றத பத்தி டீடைல்டா நம்ம வந்து ஒரு வீடியோ பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா நான் அதை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத வந்து பேசியிருந்தோம். ஸோ இந்த காப்பில வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரிஜினல் வந்து அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ஒரிஜினல் அரேல உள்ள நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டாட் டாட் நம்பர்ஸ்ன்றதை எடுத்துட்டல. ஸோ எடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட எனக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காப்பி இருக்குல்ல இதை வந்து கன்சோல் லாக் பண்றேன். ஸோ போட்டுட்டு இங்க வந்து இன்னொரு கன்சோல் லாக் வந்து போடுறேன். ஸோ இங்க வந்து என்ன போட போறேன் அப்படின்னா அந்த காப்பி இருக்குல்ல. ஸோ காப்பியும் ஒரிஜினலும் ஈக்குவலா. ஸோ ஒரிஜினல் மீன்ஸ் இங்க வந்து நம்பர்ஸ்.
ஸோ இதனால நான் வந்து காப்பியும் நம்பர்ஸும் ஈக்குவலா அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து ஒரு கன்சோல் லாக் போடுறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பில வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி வந்துரும். காப்பியும் ஒரிஜினலும் ஒண்ணா அப்படின்னு கேட்கும். ஏன்னா வந்து காப்பிலையும் வந்து 1 2 3 தான் இருக்கு. ஸோ நம்பர்ஸ்லயும் 1 2 3 தான் இருக்கு. ஆனாலும் ரெண்டும் ஈக்குவல் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து வேற வேற ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஷாலோ காப்பினா என்ன, டீப் காப்பினா என்னன்னு பேசியிருந்தோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஷாலோ காப்பி தான் பண்றோம். ஸோ ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியும். அது எப்படி பண்றது அப்படின்னா str அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஹலோ அப்படின்ற மாதிரி போடுறேன். ஸோ இந்த இடத்துல காப்பின்றதுக்கு பதிலாக நம்ம மீனிங்ஃபுல்லா நேம் கேரக்டர்ஸ்க்கு ஓகே கேர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்பர்ஸ் பதிலாக நம்ம வந்து இந்த எஸ்டிஆர்ன்றது தான் வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல வந்து கன்சோல் லாக்ல வந்து ஜஸ்ட் வந்து கேர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதையும் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அரேல வந்துட்டு ஹெச் தனியா, இ தனியா, எல் தனியா, எல் தனியா, ஓ தனியா அப்படி வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டை வந்து மெர்ஜ் பண்ண முடியுமா? இப்போ நம்ம வந்து அரேவை வந்து மெர்ஜ் பண்ணி பார்த்திருந்தோம் ஃபர்ஸ்ட்ல. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்டையும் மெர்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து முடியும். அது எப்படி அப்படின்றத பார்த்தலாம். ஸோ நான் ஆப்ஜெக்ட் 1ன்ற மாதிரி வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஜெக்ட் 2ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு 2 ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம். என்ன அப்படின்னா ஏ வந்து 1, ஸோ பி வந்து 2. ஓகே, இது சிம்பிளா வந்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சி வந்து 3, டி வந்து 4 அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை கம்பைன் பண்ணும்ல. ஸோ கம்பைன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பைன்ன்றதை எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அரேக்கு பதிலாக நான் ஆப்ஜெக்டை போடுறேன். சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ எடுத்துட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போடுறேன். ஏன்னா உள்ள எல்லாமே எனக்கு வேணும். ஸோ ஆப்ஜெக்ட் 1 எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து ஆப்ஜெக்ட் 2யும் வந்து எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு இந்த கம்பைன்ட்டை வந்து கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து யூஐல போய் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ A1, B2, C3, D4 எல்லாம் எனக்கு கம்பைன் ஆகி ஒரே ஆப்ஜெக்டா வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த மாதிரி கம்பைன் பண்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரியல் டைம்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அங்கேயும் யூஸ் ஆகும். அது எப்படி அப்படின்றதையும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டிடுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வந்து ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறேன். ஸோ சம் பண்றேன். ஸோ சம் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இசட்ன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னா என்னன்றதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணதா நான் உடனே என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஏன்னா நம்ம நம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 3 தான் வச்சிருக்கோன்றதுனால நான் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்ன்றதுனால தான் நான் 1 2 3 அப்படின்னு வைக்கிறேன். நீங்க நிறைய வச்சிருந்தீங்க ABCDE அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா நீங்க எத்தனை நம்பர்ஸ் வேணா இங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து பாஸ் பண்ணணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக். ஸோ இந்த சம் ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ சம் ஃபங்க்ஷனை எடுத்துட்டு அதுல வந்து நான் இந்த நம்பர்ஸ் இப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் டாட் 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 நம்பர்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 + 2 + 3 இப்படி வந்து இது வந்து கொடுத்து எனக்கு வந்து அவுட்புட் வந்து 6 அப்படின்றது வரும். ஸோ ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். ஸோ 6ன்றது நமக்கு வந்து காட்டுது. ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் மூலியமா நம்ம வந்து இப்படிதான் பண்ண முடியும். ஸோ டாட் 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 தான், பட் அதை வந்து எங்க யூஸ் பண்றோன்றதுல தான் வந்து இருக்கு. ஸோ ஓகே, அப்ப ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ்னா என்ன அப்படின்ற டவுட் வரும்ல. ஸோ நம்ம அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து செகண்ட் போயிட்டு ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதோட சின்டாக்ஸும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட் 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 தான். பட் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸையோ இல்லை ஆர்குமெண்ட்ஸையோ எடுத்து அது வந்து ஒரு சிங்கிள் அரேவா மாற்றும். ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா கம்பைன் மல்டிபிள் வேல்யூஸ் இன்டு an அரே. ஸோ இது வந்து அரேவா மாத்திடும். ஸோ செகண்ட் விஷயம் இதுல கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ்ல வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எப்படி என்னன்றதை நான் வந்து எக்ஸாம்பிள் வச்சு காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல வந்து நம்ம VS கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனை வச்சு எப்படி வந்து ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன். ஸோ சேம் எக்ஸாம்பிள் அதையே வந்து வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல வந்துட்டு சம்மு போட்டு அப்புறம் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஆனா நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து அவுட்புட்ல சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு தெரியணுன்றதுக்காக நான் அதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதே இடத்துல நான் இங்க வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இங்க போட்டிருந்தோம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் இதோட நேமே பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து டாட் டாட் டாட்
நம்பர்ஸ்ன்றத வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த நம்பர்ஸ் வந்து போடுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இது கூட உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ எடுத்துறேன். ஸோ இந்த சம்லேருந்து இந்த 1, 2, 3, 4 இருக்குல்ல, இத தான் நான் இங்க வந்து ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ் மூலியமா பாராமீட்டர்ஸ்ல டாட் 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 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். ஸோ வாங்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து கொஞ்சம் லாஜிக்க வந்து சேஞ்ச் பண்றேன். என்ன சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் ஏன்னா நம்ம எல்லா நம்பர்ஸையும் எடுக்கிறோம். முன்னாடினா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அப்படி போடுவோம். இந்த நம்பர்ஸ் எடுக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெட்யூஸ்ன்ற மெத்தட வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த ரெட்யூஸ் மெத்தட் எதுக்கு அப்படின்னா, மொத்தமா எடுத்து எனக்கு ஒரே வேல்யூவா வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டோட்டலு, கமா, நம். ஸோ இதுல வந்து 2 இது வந்து வாங்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து எனக்கு வந்து இனிஷியல் வேல்யூவா இருக்கும். ஸோ அதையும் வந்து இனிஷியல் வேல்யூ இங்க நம்ம வந்து போடணும். டோட்டல் பிளஸ் நம்மு, கமா 0. இந்த 0ன்றது தான் வந்து என்னோட இனிஷியல் வேல்யூ. ஸோ 0 வந்துருச்சா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ், இது வந்து கரண்ட் அப்படி வந்து வரும். ஸோ 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4. ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து 10ன்றது வரும். இது நம்ம வந்து இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ 10ன்றது எனக்கு அவுட்புட்ல வந்து வருது. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருந்தேன் ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ். நம்ம ஸ்ப்ரெட்டுக்கு வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம இங்க வந்து ஒரு அரேல வச்சு அதுக்கப்புறம் அதை பாஸ் பண்ணும்போது வந்து ஸ்ப்ரெட் போட்டுருந்தோம். அது வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாராமீட்டர்ஸ்ல எடுக்கும்போது டாட் 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 இது போட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஸோ ஓகே. ஆல்ரெடி நம்ம கீ ஃபீச்சர்ஸ்ல பேசியிருந்தோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு கன்சோல் லாக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு அரே போட்டுக்கிறேன். ஸோ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஒரு 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா, 2 மட்டும் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் மட்டும் எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு டாட் 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 ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறேன்னா, எடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் லாக் வந்து போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட். ஸோ இந்த சம்மெல்லாம் தேவையில்ல. ஸோ சம்மெல்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து செகண்ட் ரெஸ்ட். ஸோ ஓகே. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதோட அவுட்புட் வந்து என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ கன்சோல் லாக ஃபர்ஸ்ட்னு போட்டோன்னா இந்த ஃபர்ஸ்ட் அரேவ்லேருந்து 1 மட்டும் எடுக்கும். ஸோ அடுத்தது வந்து செகண்ட் போட்டோன்னா 2 மட்டும் எடுத்து கொடுக்கும். ஸோ டாட் 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 ரெஸ்ட்ன்றது போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த ரெஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மீதி இருக்கிற இந்த அரேல மீதி எவ்வளோ இருந்தாலும் சரி 3, 4 இருக்கு. இப்போ இதே வந்து ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2 அப்புறம் வந்து ரெஸ்ட் வந்து 3, 4 அப்படின்னு சொல்லி வருதா. நான் இதே வந்து இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 5, 6, இந்த மாதிரி ஒரு 13 வரைக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் எனக்கு தனியா கன்சோல் ஆகும். மீதி இருக்கிற எல்லாமே இன்னும் அந்த லைன் நம்பர் 22ல வந்து எனக்கு கன்சோல் ஆகும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே வந்து தெரியும். ஸோ லைன் நம்பர் 22ல பாருங்க, இந்த மாதிரி தனியா வந்து எனக்கு வந்து வரும். ஸோ இதுதான் சொல்லணும் ரெஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லயுமே வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் எப்படி பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்த்திருந்தோம், அப்புறம் அரே வச்சு பார்த்திருந்தோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே முடியும். அதே எப்படி அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்ட் ஓகே பர்சன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா மேபி இதுவா இருக்கும். ஸோ பர்சன் வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நேம் வந்து வைக்கிறேன். ஸோ நேம் வந்து அஸ்வின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அவனுக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு 25, 35 எவ்வளோ இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து சிட்டி வந்து வச்சுக்கிறேன். ஸோ சிட்டி வச்சுட்டு நான் வந்து நியூயார்க் அப்படின்ற மாதிரி வந்து நியூயார்க் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேம் மட்டும் எனக்கு தனியா வேணும். மீதி இருக்கிற ஏஜ், சிட்டி அதுக்கப்புறம் என்ன அவனோட எதுவா இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டாட் 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 ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் மீதி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும்ல. அது வந்து பர்சன் ஆப்ஜெக்ட்லேருந்து வந்து நான் எடுக்கணும். ஸோ அதை வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் லாக் வந்து போடுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் நேமை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு கன்சோல் லாக் வந்து தனியா போடுறேன். ஸோ கன்சோல் லாக் ஆஃப் இங்க வந்து மீதி இருக்கிற ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டுறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு தனியா வந்துரும். மீதி இருக்கிற எல்லாமே ரெஸ்ட் ஆப்பரேட்டர்ல தனியா வந்து வந்துரும். ஸோ ஏஜ், சிட்டி இது எல்லாமே வந்து வந்துரும். ஸோ இந்த கீ டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து கீ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அது வந்து என்ன பண்ணும், ரெஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து எலமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா, ஒரு அரேலயோ இல்ல ஆப்ஜெக்ட்லயோ சொல்லிட்டு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம எங்க எதை எப்ப யூஸ் பண்றோம்ன்றதுல தான் வந்து இருக்கு. ஸோ ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம், ரெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றதுல தான் வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து முக்கியமான கான்செப்ட் தான். நமக்கு வந்து இத வந்து மாஸ்டர் பண்றோம். அதாவது மாஸ்டர் மீன்ஸ் எப்படின்னா, இத நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு மூலியமா என்ன பண்றோம் அப்படின்னா, இத நம்ம வந்து ஈஸியா வந்து
ரீட் பண்ணவும் முடியும். ஏன்னா சீனியர் டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போட்டிருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பாராமீட்டர்ஸ்ல டாட் 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 இருக்கும். ஸோ மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே டாட் 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 ரெஸ்ட்னு போட்டுருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்றது இந்த ரெஸ்ட்ன்ற நேம் வந்து நம்ம குடுக்குறது தான். ஸோ நீங்க வேற என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு புதுசா வரும்போது அது வந்து நமக்கு புரியாது. ஸோ இத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எஃபிஷியன்ட்டான வே அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்ப வந்து ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்லயும் சரி, ரெஸ்ட்லயும் சரி. ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நேம், ஏஜ், சிட்டி இப்படி போடுறதுக்கு பதிலா எனக்கு இதெல்லாம் தனியா வேணும் அப்படின்னா நான் டாட் 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 குடுத்து நான் வந்து தனியா எடுத்துப்பேன். ஸோ இத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெறைய இடத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.